Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை ஆதம்பாக்கத்தில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரின் வீட்டின் பூட்டை திமுக அரசு அராஜகமாக உடைத்துள்ளது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். இருக்கக்கூடிய ரேடியல் சாலையில அமைந்திருக்கக்கூடிய சவுக்கு சங்கருடைய இந்த இல்லத்திலே 14வது மாடியில் அவர் இருந்து வருகிறார். அந்த இடத்தில் இந்த காலையிலிருந்து அதிகாலையிலிருந்து தொடர்ந்து ஒரு தீவிரவாதியை கைது செய்வது போல ஏராளமான போலீசாரும் அதே போன்ற காவல்துறை உதவி ஆணையர், ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், தலைமை காவலர், காவலர்கள், பெண் காவலர்கள், தீயணைப்பு வீரர்கள் என மிகப்பெரிய ஒரு தீவிரவாதியை சுற்று வளைத்தது போல மிகப்பெரிய அளவிலே பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே இந்த அடுக்குமாடி குடியிருப்பிலே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் குறிப்பாக அதை படமெடுக்க வந்த பத்திரிகையாளர்களுக்கும் தொடர்ந்து மிரட்டல் விடுக்கப்பட்டது. இன்று காலை அங்கே வருந்திருந்த ஊடகங்களைச் சேர்ந்த செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் ஓட்டனுடைய அந்த பெயர்கள், செல்போன் எண்கள், அதே போன்று எந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் என்கிற அடையாளங்களை எல்லாம் சேகரித்து எங்களுடைய வேலைக்கு நீங்கள் இடையூறு செய்தீர்கள் என்றால் உங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பத்திரிகையாளர்கள் அங்கே அந்த வீட்டின் முன்பாகவே காத்திருந்து அதனை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வீட்டிற்குள்ளே அவர் இருந்து வருகிறார். கதவை தட்டி தட்டி இவர்கள் சவுக்கு சங்கர் உங்களிடம் பார்க்க வந்திருக்கிறோம் என்று அழைக்க அவர் அதற்கு செவிமடுக்கவில்லை. குறிப்பாக ஆதம்பாக்கம் காவல் நிலையத்திலே ஒரு தயாரிப்பு நிறுவனத்தைச் சேர்ந்தவர் பணம் விவகாரம் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் என்கிற அடிப்படையிலே முதற்கட்டமாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு ஜனநாயகத்துடைய குரல் வலையை நசுக்கும் விதமாக ஒரு பத்திரிகையாளர்கள் ஊடகங்களில் பேசுவதை நிறுத்த வேண்டும் என்கிற நிலையில்தான் இன்றைக்கு ஸ்டாலினுடைய திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற நிலையை இந்த பார்க்க முடியும். ஏற்கனவே சவுக்கு சங்கர் இதுபோன்று திமுக அரசினுடைய ஊழல்கள், திமுக அரசினுடைய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசியதற்காக கைது செய்யப்பட்டார். அதே போன்று யூடியூப் நடத்தி வரக்கூடிய பெரிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டார். ஊடகங்களிலே பேசி வரக்கூடிய ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் வரதராஜன் கைது செய்யப்பட்டார். இப்படி பல்வேறு நபர்கள், அதாவது திமுக அரசினுடைய ஊழல்களை, திமுக அரசினுடைய மக்கள் விரோத செயல்களை எல்லாம் தோலிருந்து காட்டக்கூடிய விதமாக பேசுகிறவர்களை அவர்களை கைது செய்து சிறையில் வைத்து விட்டால் நசுக்கி விடலாம் என்கிற அடிப்படையிலே ஏற்கனவே சவுக்கு சங்கருடைய இல்லத்திலே அங்கே அந்த வீட்டிலே அவருடைய தாயார் எல்லாம் வயதானது இருந்தபோது வீட்டிலே புகுந்து நள்ளிரவிலே வீட்டை உடைத்து அந்த சாக்கடை கழிவுநீர்களை எல்லாம் கொட்டி மிகப்பெரிய ஒரு மலத்தை கூட வீட்டிலே வீட்டக்கூடிய நிலையிலே இந்த அரசினுடைய காட்டாட்சி தர்பார் இருப்பதாக அவர் வேதனையோடு பேச்சுக்கள் எல்லாம் பதிவு செய்திருந்தார். ஒரு அரசினுடைய பிரச்சனைகள் குறித்து, அரசினுடைய தவறுகளை குறித்து விமர்சனம் செய்பவர்களை, பேசக்கூடிய ஊடகவியலாளர்களை நிறுத்துவதும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதும் தொடர்ச்சியாக கைது செய்து மிரட்டல் விடுப்பது என்பது எந்த விதத்தில் பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிராக இந்த அரசு செயல்படுகிறது என்பதை இது காட்டுகிறது. ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகையினுடைய சுதந்திரம் திமுக ஆட்சியிலே பறிபோகி இருக்கிறது. அதாவது தமிழகத்திலே கலட்டாராய் ஓடக்கூடிய கஞ்சா, குட்கா, மெத்தபெட்டமின், பிரவுன் சுகர் போன்ற போதைப் பொருட்களை எல்லாம் கட்டுப்படுத்த இந்த அரசு தவறி இருக்கிறது. குறிப்பாக இது போன்ற நிலையில தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலும் தினந்தோறும், அதாவது ஒரு நாள் ஒன்றுக்கு 4லிருந்து 5 கொலைகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஒரு மணி நேரத்திற்கு 2 பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாகிறார்கள். ஒரு நாள் ஒன்றுக்கு 5 அல்லது 10 பேர் இளம் சிறுமிகள் உட்பட மூதாட்டிகள் என பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அதே போன்று கொலை என்பது மிகப்பெரிய அளவிலே நடந்து கொண்டிருக்கிறது. ரவுடிகள் மோதல்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறி இருக்கக்கூடிய இந்த அரசு, குறிப்பாக திமுக அரசினுடைய ஊழல்களை, தில்லாலங்கடித்தனங்களை, திமுக அரசினுடைய மக்கள் விரோத செயல்களை கூர்வித்து காட்டி பேசக்கூடியவர்களை கைது செய்வது என்பது ஜனநாயகத்தினுடைய பொருள்களை நசுக்கும் விதமாகத்தான் இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிறதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இன்று அதிகாலையிலிருந்து வீட்டை விட்டு ஒருவர் வெளியே வர முடியாத அளவிற்கு காவல்துறையினர் ஏராளமானோர் இங்கே திணிக்கப்பட்டு அவர் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியிலே வந்தால் கைது செய்ய வேண்டும் என்கிற நெருக்கடியோடு அங்கே உள்ளே இருக்கக்கூடியவர்கள் வயதானவர்கள் இருக்கிறார்களா அல்லது குழந்தைகள் இருக்கிறார்களா, இந்த நிலையெல்லாம் பார்க்காமல் ஒரு காட்டாட்சித்தனமான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது என்பது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் அனைவரையும் மிகப்பெரிய அளவிலே இந்த அரசு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தங்களுக்கு மத்தளம் வாசிப்பவர்களுக்கும் ஜால்ரா குத்துபவர்களுக்கும் மற்றும் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கிறது. அவர்களுக்கு மறைமுகமாக என்ன தேவைகளை எல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய திமுக அரசு
இதுபோன்று தங்களுடைய பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுபவர்களை அடக்குமுறையை தங்களுடைய அதிகாரத்தை கொண்டு அடக்குவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாட்டிலே நைஜீரியாவிலிருந்து பிரவுன் சுகர், மெத்தப்பட்டைன் போன்ற போதைப் பொருட்களை சென்னையில் விற்பனை செய்துவிட்டு சகஜமாக மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குற்றவாளிகள் எல்லாம் தப்பிக்க விட்டுவிட்டு இதுபோன்று அது குறித்து பேசக்கூடிய ஊடகவியலாளர்களை நசுக்குவதும் அவர்களை மிரட்டுவதும் வீட்டிற்கு காவல்துறையினுடைய பட்டாளங்களை அனுப்பி காட்டு மேனிக்கு காட்டு தர்பார் செய்வதெல்லாம் என்பது மிகப்பெரிய அளவிலே ஒரு அச்சுறுத்தலை ஊடகத்தின் மீது இந்த அரசு தொடர்ந்து திணித்துக் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சியாக இருக்கிற போது ஊடகத்தின் சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடிய முதல்வர் இன்று ஆளுநருக்கு முதல்வராக இருக்கிற பொழுது ஜனநாயகத்துடைய குரலை ஏன் நசுக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்து நிற்கிறது. சமூக நல்லிணக்கம் பற்றி பேசக்கூடிய முதலமைச்சருக்கு இப்படிப்பட்ட ஒரு காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கை, குறிப்பாக வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள், கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே செல்வது எந்த விதத்தில் இந்த சட்டத்திற்கு நியாயமான அந்த அளவிற்கு இது மிகப்பெரிய வழக்கா என்ற கேள்வி எல்லாம் இருக்கிறது. அப்படி என்றால் நாட்டிலே ஊழல் செய்தவர்கள் எல்லாம் இவர்கள் கைது செய்திருக்கிறார்களா? இதுபோன்று போதைப் பொருட்கள் விற்பனை செய்தவர்களை கைது செய்திருக்கிறார்களா? கொலை செய்தவர்களை கைது செய்திருக்கிறார்களா? பாலியல் வன்முறையில் ஈடுபட்டவர்களை இவர் உடனடியாக இதுபோன்று சென்று மிகப்பெரிய அளவிலே இந்த போலீஸ் பட்டாளங்களை எல்லாம் அனுப்பி கைது செய்திருக்கிறார்களா என்றால் அதனுடைய கேள்வி என்பது பூஜ்ஜியத்தை நோக்கியே நகர்த்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் பல குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இடத்திலே இப்படிப்பட்ட பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே காவல்துறை அனுப்பி அதிகாலையில் இருந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவது என்பது எந்த அளவிலும் மக்கள் விரோத ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. தற்போது அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டின் கதவுகளை தீயணைப்பு வீரர்களை கொண்டு உடைத்து உள்ளே சென்று சவுக்கு சங்கரை அவர் மிகப்பெரிய அளவில் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் இந்த காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே அங்கு பதட்டம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. எதற்காக இப்படிப்பட்ட ஒரு தொடர்ச்சியான கைது நடவடிக்கை என்றால் திமுக அரசு குறித்து பட்டவர்த்தனமாக விமர்சனம் செய்வதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது என்ற வேதனையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து அங்கு காவல்துறையினர் உள்ளே ஒரு உதவி ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், தலைமை காவலர், காவலர்கள், பெண் காவலர்கள், தீயணைப்பு வீரர்கள் என அந்த வீடு முழுவதுமாக காவல்துறையினர் நிரம்பி இருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ரேடியல் சாலையில் இருக்கக்கூடிய இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு கீழே காவல்துறை வாகனங்கள், தீயணைப்புத்துறை வாகனங்கள், அதே போன்று காவலர்கள் என இங்கு மிகப்பெரிய அளவிலே அச்சுறுத்தலை இந்த காவல்துறையும் திமுக அரசும் உருவாக்கி இருக்கிறது என்கிற வேதனையைத்தான் இங்கு இருக்கக்கூடிய மக்களே சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறது. அப்படி என்ன குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, அதற்கு இவ்வளவு பெரிய நெருக்கடியை தர வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறது. தேர்தல் வருகிற இந்த நேரத்திலே ஒரு உள்நோக்கத்தோடு இந்த அரசு செயல்படுவதை மக்கள் மிகப்பெரிய அளவிலே குற்றம் சாட்டுவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.